வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு திகிலான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பழங்கதைய பத்தி பேச போறோம். கடமை, துரோகம், அதுக்கப்புறம் ஒரு இளவரசன பைத்தியக்காரத்தனத்தின் உச்சத்துக்கே கொண்டு போன ஒரு மர்மம், இப்படியெல்லாம் கலந்த ஒரு கதைக்களம் இது. மனித மனசோட இருண்ட பக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். தயாராருங்க? சரி, நாம நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை. அங்க ஒரு இளம் இளவரசனை கட்டி போட்டுருக்காங்க. அவனுக்கு முற்றிலுமா பித்தம் தலைக்கேறிடுச்சு. அர்த்தமே இல்லாத சசிமீரா சசிமீரா அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தைய மட்டுமே அவன் வெறித்தனமா திரும்ப திரும்ப பிதற்றிட்டே இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு காட்சி இது. அந்த இளவரசன் பேரு மணிமாறன். பெத்த பையன் இப்படி பைத்தியம் பிடிச்சு கத்துறத பார்த்து மன்னர் சித்திரசேனனும் ராணி நந்தினியும் துடிச்சு போயிடுறாங்க. நாட்டுல இருக்கிற தலை சிறந்த வைத்தியர்கள், மந்திரவாதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்துட்டாங்க. ஆனா யார்லயும் அவனை குணப்படுத்த முடியல. இந்த இளவரசனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏன் வந்துச்சு? இத புரிஞ்சுக்க நம்ம அரண்மனையை விட்டுட்டு இருள் சூழ்ந்த ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்கணும். சரி, இந்த கதையோட முதல் கட்டம் காட்டுல நடந்த ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு பாப்போமா? அந்த காட்டுல இளவரசன் மாட்டிக்கிட்ட ஒரு சாத்தியமில்லாத நிலைமைய கொஞ்சம் பாருங்க. தரையில பசியோட உருமிக்கிட்டு இருக்கிற ஒரு கொடிய புலி அதுகிட்ட இருந்து தப்பிக்காம அவசரமா ஒரு மரத்துல ஏறுறான். ஆனா அங்கதான் அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. மரத்தோட உச்சி கிளையில ஒரு பெரிய கரடி உட்கார்ந்துருக்கு. கீழே இறகுனா புலிக்கு ஏற, மேல போனா கரடிக்கு ஏற. தப்பிக்கவே முடியாத ஒரு பொறி இது. நாம் என்ன நினைப்போம், கரடி அவனை அடிச்சு கொன்னுரும் தானே. ஆனா அங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது. அந்த கரடி அவனை தாக்கல, மாறாக அது தர்மத்தோட வழியில நிக்குது. பயப்படாத, இது ஏன் வீடு. புலிக்கு பயந்து இங்க வந்த நீ என்னோட விருந்தாளி. நான் உனக்கு அடைக்கலம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கரடி அவனுக்கு முழுமையான பாதுகாப்பு உறுதிப்படுத்துது. இப்படியே இருட்டாயிடுச்சு. இளவரசன் ரொம்ப களைப்பா இருந்ததால அந்த கரடியோட மடியிலே அப்படியே தூங்கிடுறான். அப்போ கீழே காத்துட்டு இருக்கிற புலி தான் தந்திரமான மூளையை உபயோகிக்குது. நாம விலங்குகள், இந்த மனிதன் நம்ம எதிரி, அவனை கீழே தள்ளி விடு, எனக்கு உணவளிச்ச புண்ணியம் உனக்கு கிடைக்கும்னு கரடியோட மனச மாத்த நயவஞ்சகமா பேச்சு கொடுக்குது. இங்கதாங்க கரடியோட அந்த அசைக்க முடியாத அறநெறிய நம்ம கவனிக்கணும். புலியோட அந்த இருண்ட தூண்டுதல கரடி முற்றிலுமா நிராகரிச்சிருது. நம்பிக்கை துரோகம் செய்றவன் 7 ஜென்மத்துக்கும் நரகத்துல தான் உழலுவான்னு சொல்லிட்டு தான் சொந்த மிருக இனத்தை விட தான் கொடுத்த வாக்குக்கும் தர்மத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. அடுத்தது கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை, ஒரு கொடிய துரோகம். இப்போ கரடி தூங்குற நேரம் இளவரசன் முழிச்சு காவல் காத்துட்டு இருக்கான். இந்த கேப்ல புலி என்ன பண்ணுதுன்னா தன் நச்சு வார்த்தைகளை இளவரசன் கிட்ட வீசுது. இந்த கரடிய நம்பாத, அதோட துணை வந்ததும் ரெண்டும் சேர்ந்து ஒன்னு தின்னுடொன்னு தந்திரமா பொய் சொல்லுது. அந்த ஒரு நிமிஷம் இளவரசன் கோழித்தனமான பயத்துக்கு ஆளாகி கொஞ்சம் கூட யோசிக்காம தனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த கரடிய மரத்துல இருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுடுறான். கீழே விழுந்த கரடி எப்படியோ ஒரு கிளைய பிடிச்சு அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிடுது. ஆனா நம்பி அடைக்கலம் கொடுத்த ஒருத்தன் செஞ்ச இந்த உச்சக்கட்ட துரோகத்தால அதுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்ல. ஒரு பைத்தியம் கூட இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யாது. நீ நிஜமாவே பைத்தியமா மாறி ஒரே வார்த்தையை பெதற்றிக்கிட்டு காட்டுல அலந்து திரிவாயாக நீ இளவரசனுக்கு ஒரு கொடூரமான சாபத்தை கொடுத்துடுது. இப்போ சாபத்தோட மர்மத்தை எப்படி உடைக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் அடுத்த கட்டம். இதுக்கு முன்னாடி அரண்மனையில மன்னர் அவசரப்பட்டு தன் நாட்டு ராஜகுருவை சந்தேகிச்சு தண்டிச்சு நாட்டை விட்டே துரத்தியிருப்பார். ஆனா விசுவாசமான மந்திரி ஒருத்தர் ரகசியமா ராஜகுருவை காப்பாத்தி இப்போ ஒரு இளம் பெண்ணை போல மாறுவேஷம் போட்டு திரைமறைவுல உட்கார வச்சு இந்த சாத்தியமற்ற சிகிச்சையை செய்ய ஏற்பாடு பண்றார். திரைக்கு பின்னாடி இருக்கிற ராஜகுரு சமஸ்கிருதத்துல 4 குறிப்பிட்ட ஸ்லோகங்களை பாடத் தொடங்குறாரு. அந்த ச சேமிரா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளோ பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? ச அப்படின்னா நட்பு, சேனா துரோகத்தோட வலி, மீனா தர்மம், அப்புறம் ராணா வாக்கு மீறினதோட விளைவு. இப்படி ஒவ்வொன்றோட ஆழமான தத்துவத்தையும் அவர் விளக்குறார். இது உண்மையிலே எவ்வளவு நேர்த்தியான ஒரு உளவியல் சிகிச்சை பாருங்க. ராஜகுரு ஒவ்வொரு ஸ்லோகமா படிச்சு அதோட தார்மீக எடைய விளக்க இளவரசன் சொல்லிட்டு இருந்த அந்த சசேமீரால இருந்து ஒவ்வொரு எழுத்தா குறையுது. 4 ஸ்லோகங்களும் முடிஞ்சதும் இளவரசன் முற்றிலுமா அமைதியாகிடுறான். அவனோட பைத்தியக்கார நிலை முழுமையா குணமாகிடுது. கதையோட கடைசி பகுதி, மன்னரின் மனமாற்றம். நன்றியுணர்வால நெகிழ்ந்து போன மன்னர் தன் மகனை குணப்படுத்திய அந்த இளம் பெண்ணுக்கு பாதி நாட்டை எழுதி தரேன்னு சொல்றார். அப்போ திடீர்னு திரை விலகுது. பார்த்தா
அங்க இருக்கிறத அவரு தண்டிச்சு துரத்துன அதே ராஜகுரு. தூரத்து காட்டுல நடந்த அந்த துரோகத்தை சரஸ்வதி தேவியோட அருளால கிடைச்ச ஞான திருஷ்டில தான் நேர்ல பாத்துக்க அவரு சொல்றார். இத கேட்ட மன்னர் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. இங்கதாங்க இந்த கதையோட மிகச்சிறந்த உளவியல் பாடம் ஒழிஞ்சிருக்கு. பயத்தினால கரடிக்கு துரோகம் செஞ்ச இளவரசனோட செயலும், கோபத்தினால தீர விசாரிக்காம ராஜகுருவை தண்டிச்ச மன்னனோட செயலும் ஒண்ணுதான். 2 பேருமே தங்களோட எதிர்மறையான உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி தங்களை காப்பாத்தினவங்களுக்கே மாபெரும் துரோகத்தை செஞ்சு தங்களையே அழிச்சிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. தன் தப்ப முழுமையா உணர்ந்த மன்னர் கண்ணீரோட ராஜகுருவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். மந்திரி செஞ்ச அந்த துணிச்சலான தந்திரம் உண்மையில ராஜகுருவை மட்டும் காப்பாத்தல, மன்னரையும் ஒரு கொடூரமான விதியில இருந்து காப்பாத்திருக்கு. ராஜகுருவை கொன்றிருந்தா பிரம்மஹத்தி தோஷம் புடிச்சு தானும் ஒரு பிரம்ம ராட்சசனா அலைஞ்சு தெரிஞ்சிருப்போன்னு மன்னர் புரிஞ்சுக்கிறார். சோ இந்த கதையோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா இதுல நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் ரொம்ப கடினமாகும் போது, அந்த இருண்ட காட்டுல புலி உங்ககிட்ட தந்திரமா பேசும்போது, நீங்க உங்க தர்மத்துக்கும் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்களுக்கும் விசுவாசமா இருப்பீங்களா, இல்ல பயந்து போய் அந்த கரடிய கீழே தள்ளி விடுவீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.